வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 25 அண்ட் ஜான் 26 எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு பேட்ச்சு ஏப்ரல் 14லேருந்து லைவ் ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஆனால் வந்துட்டு நிறைய பசங்க வந்துட்டு 12th முடிச்சு அடுத்த நாளே ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர்லாம் 12th முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் போயிட்டு இருக்கும்போதே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த 14 நாள் 20 நாள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சரி ஓகே, ஏன் இந்த 2 வாரத்தை வேஸ்ட் பண்ணணும், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாஃப்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னதான் வந்து ப்ராப்பர் பேட்ச் வந்துட்டு 14th ஏப்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சாஃப்ட் ஸ்டார்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த கொஞ்சம் கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸ் எடுத்து கொடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சு சொல்லிட்டோம். ஸோ ஏன்னா ஒருத்தர் ஒரு நாள் அட்மிஷன் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 14th ஏப்ரலில் கூட எல்லாரும் ப்ராப்பராக அட்மிஷன் போட்டுருவாங்களான்றது டவுட் தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா 12th பாஸ் ஆவாங்களா ஃபெயில் ஆவாங்களா அவங்களுக்கே டவுட் என்னன்றதுலாம் எனக்கு தெரியல. சரி, ஏன்னா எப்படியும் நான் என்கிட்ட சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து 10th 80%, 11th 80% வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சிபிஎஸ்சியாக இருந்தால் 10th 80%, 11th ஸ்கூல் எக்ஸாமில் 80% மேலே இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அது இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அண்ட் யார் யாரெல்லாம் இந்த 2 வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு மேபி 1, 2, 3 டாபிக் கூட படிச்சு முடிக்கலாம்ல. அதனால தான் நான் அதை வேஸ்ட் பண்ண விரும்பல, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மேபி லைக் லைவ் கிளாஸ் நடக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அந்த சாப்டர்ஸ்லாம். ஸோ இந்த 12th முடிச்ச ஃபயர் இருக்கும்ல. ஏன்னா 12th படிக்கும்போது டெய்லி ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிச்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு எக்ஸாம் டைம்ல. ஸோ அப்படியே அந்த ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஐ கேவ் தெம் சம் கிளாஸஸ் டு வாட்ச். அண்ட் ப்ராப்பராக ஜூம் கிளாஸ் வந்து ஏப்ரல் 14 எனிவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, சில பேர் வந்துட்டு 14th ஏப்ரல் தான் கிளாஸ், நம்ம 13th ஏப்ரல் ஜாயின் பண்ணிடலாம் சார்கிட்ட அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த 2 வாரத்தை கூட வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ரெண்டாவது, புக்ஸ் ஆர்டர் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து செப்டம்பர் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா டே 1ல கையில் புக்ஸ் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரிஜிஸ்டர் இன்னும் பண்ணல. அப்போ இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி, ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 40,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதாவது இந்தியா முழுக்க ஒரு 40,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அவ்வளோ புக்கு ஸ்டாக்ல இருக்குமான்றது முதல் கேள்வி ஐசிஐ கிட்ட. அப்போ புக்கு ஸ்டாக்ல இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் ரீபிரிண்ட் பண்ணுவாங்க. அப்போ ரீபிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் புக்ஸ் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொரியர் அனுப்பணும். நார்மலா கொரியர் அனுப்பிச்சாலே டெல்லியிலேருந்து சென்னை வரதுக்கு 10லேருந்து 11 நாள் ஆகுது. அப்ப புக்ஸ் ஸ்டாக் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க புக் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் அது ஸ்டாக் இல்லாம போய் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதுக்கப்புறம் கொரியர் வரதுக்கு மேபி 23 நாள் 25 நாள் ஆயிடலாம். ஸோ அப்போ ஒருவேளை நீங்க வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி மேலே தான் ரெஜிஸ்டரே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் வரத்துக்கு மே 10 தேதி கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால நீங்க எவ்வளவு ஸ்பீடா பண்றீங்களோ, இதுதான் வந்து என்ன பிரச்சனைனா, யார் யாருக்கெல்லாம் சிஏ பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியுமோ, யார் யாரெல்லாம் என்னோட யூடியூப் வீடியோ ரெகுலரா பார்ப்பாங்களோ அவங்க எல்லாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டரே பண்ணிட்டாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கையில புக் வந்துருச்சு. ஸோ இன்ஃபார்ம்டு பீப்புள் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா இருக்காங்க, கரெக்டா பண்ணிட்டாங்க. ஆனா அன்இன்ஃபார்ம்டு பீப்புள் லைக் நோ, அவங்களுக்கு என்ன பண்றது எது பண்றது தெரியலன்னா அவங்க யூடியூபாவது பார்க்கணும், அதுவும் பார்க்கறது இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, செப்டம்பர் எக்ஸாமுக்கு அவங்க ரெடி ஆகிறதே இப்போ ஒரு டவுட்டா மாறுது. ஏன்னா புக்ஸ் கையில எல்லாமே எப்படி படிக்க முடியும், பிடிஎஃப்ல ஒழுங்கா படிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால இமீடியட்டா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இமீடியட்டா இதுக்கான ஆக்ஷன் எடுங்க. நன்றி, வணக்கம்.